Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Part A, that is Indian Writing in English, and we are discussing Dr. B.R. Ambedkar's The Annihilation of Caste. அந்த ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம டாக்டர் அம்பேத்கரை பத்தி பார்த்தோம், அவருடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி பார்த்தோம். அப்புறம் த இன்ட்ரடக்ஷன் டு த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் பார்த்தோம். இப்போ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல் கான்டெக்ட் ஒரிஜினல் டெக்ஸ்ட் வச்சு பார்த்துருவோமே. இப்போ அழகா இந்த புத்தகம் ஒரு 50 பக்கம் இருக்கு, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்ற அந்த புத்தகம். அப்ப இதுல ஒரு அழகான ஒரு ப்ரொலாக் செக்ஷன் ஒன்று இருக்கு. அந்த ப்ரொலாக் செக்ஷன்ல டாக்டர் B.R. அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, that he was invited to deliver a talk and he was not able to deliver it. Not that he was unwilling, but the organization which invited him did canceled the invitation. இப்போ அவரு நமக்கு ஒரு ப்ரொலாக் செக்ஷன் இருக்கு, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்துல. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, தனக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பு எங்கிருந்து விடுக்கப்பட்டது, யார் விடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அழைப்பு திருப்பியும் பெறப்பட்டது. அது ஏன் பெறப்பட்டது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். அப்ப இவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அவரு போடுறா பாருங்க, ஆன் December 12, 1935. இந்த டேட் எல்லாம் கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். ஏன் அந்த டேட் எல்லாம் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்ட்ல. when did Dr. B.R. Ambedkar receive a letter from Mr. Sant Ram? Sant Ram என்ற ஒரு நபர் இருந்தார். அந்த நபர் யாரு அப்படின்னா, சத்பத் தோடக் மண்டல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுடைய செக்ரட்டரி. அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கடிதம் டாக்டர் B.R. அம்பேத்கருக்கு எழுதினார். அந்த கடிதத்துல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க எழுதின அந்த ஒரு டாக்ல எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைனால நல்ல எதிர்ப்பு வரும். அதனால நான் என்ன பண்றேன், எங்களுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரியை உங்களுக்கு அனுப்புறேன். அழகா சொல்றாரு பாருங்க. The Mandal has deputed our assistant secretary. What is the name of the assistant secretary? Mr. Indra Singh. Mr. Indra Singh என்ற எங்களுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அனுப்புவோம். We will meet you at Bombay in Xmas and discuss with you the whole situation with you to persuade you to please accept our request. நீங்க எழுதி அனுப்பிச்சுன அந்த ஒரு ஸ்பீச்ல நிறைய முரண்கள் இருக்கு, அதனால எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய ஷார்ட் ஃபார்ம் அவரே கீழே கொடுத்துருக்கிறார். சரி, என்ன அப்படின்னு அப்படியே பார்த்துருவோமே. த ஜத் பத் தோடக் மண்டல் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன், அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த ஆர்கனைசேஷனை பத்தி நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸா தெரியாது, பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் டு பி அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் காஸ்ட் ஹிந்து சோசியல் ரிஃபார்மர்ஸ். காஸ்ட் ஹிந்து சோசியல் ரிஃபார்மர்ஸ், அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதிய ஒடுக்குமுறையை எதிர்க்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் உள்ள ஒரு அமைப்பு என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அவங்களுடைய எய்ம் என்ன? The only aim was to eradicate the caste system from among the Hindus. இந்து மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சாதியம் என்ற ஒரு சிந்தனையை அகற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களது முழு முதல் நோக்கம். இன்ஃபர்மேஷன் கிளியர் இருக்கா டீச்சர்ஸ்? அப்ப ஜத்பத் தோடக் மண்டல் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் ஆஃப் சோசியல் ரிஃபார்மர்ஸ். அவங்களுடைய மெயின் எய்ம் என்ன? இந்த காஸ்ட் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா வேறு இருக்க வேண்டும். யார்கிட்ட இருந்து வேறு இருக்க வேண்டும்? அந்த இந்து மக்களிடம் இருந்து வேறு இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய தலையாய நோக்கமாக இருந்தது. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க மொத அந்த மண்டல் இவங்களை அப்ரோச் பண்ணாங்க. நீங்க தான் டாக் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் டாக் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல அவங்களுடைய ஆனுவல் கான்ஃபரன்ஸ்ல தான் இந்த டாக். அந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The annual conference of the Jat Path Todak Mandal was to be held at Lahore. லாகூரில் நடக்க வேண்டி இருந்தது.
அந்த லாகூர்ல நடக்க வேண்டிய மீட்டிங் வந்து இட் வாஸ் டு மீட் அட் ஈஸ்டர் அன்று, அந்த ஈஸ்டர் அந்த அக்கேஷன்ல ஏறக்குறைய என்ன மாசம் வரணும், ஈஸ்டர் எந்த மாசத்துல, நார்மலா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல வரும். பட் அந்த மீட்டிங் வந்து என்ன பண்ணது, போஸ்ட்போன் பண்ணப்பட்டது. போஸ்ட்போன் எது வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணாங்க, மிடில் ஆஃப் மே 1936 வரைக்கும். ஏன் போஸ்ட்போன் பண்ணாங்க அப்படின்னா, இவருடைய கருத்தியல், இவர் சொன்ன அந்த கருத்தியல்ல ஒரு முரண்கள் இருந்தது. அப்ப என்ன பண்றாங்க, எங்களுடைய ஆட்கள் அனுப்புறோம், உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றோம், ஒரு சில கருத்துக்கள் நீங்க சொன்ன கருத்துக்கள். அதனால என்ன ஆச்சு, பஞ்சாப்ல ஒரு பெரிய கலவரமே உண்டு ஆகுற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. லாகூர் எங்க இருக்கு, பஞ்சாப்ல. அப்ப பஞ்சாப்ல நிறைய அன்ரெஸ்ட் கிரியேட் ஆயிடும். அதனால நீங்க வந்து இந்த பிரசிடென்சியல் அட்ரஸ் கொடுக்க வந்திருக்கிறீங்க, கொடுக்கறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கோம், உங்களுடைய கருத்தியல்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் மாற்ற முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, the reception committee of the mandal has now cancelled the conference. அந்த கான்ஃபரன்ஸையே என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. and the notice of cancellation came along after my presidential address has been printed. இவர் ரெடியா பண்ணிட்டாங்க, ஆனா பண்ணதுக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க பிரிண்ட் பண்ண எல்லா பிரசிடென்ஷியல் காப்பியும் யாருக்கு அனுப்பிட்டாங்க, யாருக்கு அனுப்பிட்டாங்க, அம்பேத்கருக்கு அனுப்பிட்டாங்க, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இப்ப பி ஆர் அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா, அந்த மக்கள் வந்து நான் இந்த கான்ஃபரன்ஸ்ல பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுப்பேன்னு மக்கள் நிறைய எதிர்பார்ப்பாங்க. இப்போ அந்த கான்ஃபரன்ஸ் ஏன் கேன்சல் ஆச்சு, எதனால கேன்சல் ஆச்சுன்னு மக்கள் வந்து ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க. அதனால என்ன பண்ண போறாரு, he plans to print this talk, இந்த unabridged version இருக்கு இல்லையா, அதை பிரிண்ட் பண்றதாக முடிவு பண்ணிட்டாரு. பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, பப்ளிஷ் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டாரு. திஸ் இஸ் ஹவு இட் ஹாஸ் பீன். இப்போ இதுல நமக்கு வந்து ஒரு சில டேட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில டேட்ஸ் வந்து நீங்க பாத்துக்கோங்க. நம்ம கருத்தியல் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோமே. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இதுல இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த லெட்டரை நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய நேம்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை கொஸ்டின் பேப்பர் செட்டர் யாரெல்லாம் இந்த மெம்பர்ஸ் ஆஃப் த ஜத்பத் தோடக் மண்டல் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அதனால இந்த பகுதியை வந்து நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சிருங்க, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to get into the major ideas which are discussed there. போயிடுவோமா? We are going to discuss the major ideas here. சரியா? இப்போ we come to know that the Jatpat Todak Mandal, an organization of Hindu reformists, இந்த காஸ்ட், இந்த சாதிய அமைப்பு முறை, அதிலிருந்து வரக்கூடிய ஒடுக்குமுறையை வந்து அகற்ற வேண்டும், வேற இருக்க வேண்டும் என்று உள்ள முற்போக்கு சிந்தனையாளர் கூட்டம் வந்து லாகூர்ல ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னு முடிவு பண்ணாங்க. எந்த வருஷம் நடத்தணும்னு முடிவு பண்ணாங்க? 1935 ஆண்டே இவரை வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்போ அப்ரோச் பண்ணி இவரை வந்து பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுக்க சொன்னாங்க. அப்போ அந்த பிரசிடென்ஷியல் அட்ரஸுக்கான ஒரு ஸ்பீச் அவர் தயார் பண்ணி அந்த டிராப்ட் அவங்களுக்கு அனுப்புனாரு. அந்த டிராப்ட்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய கருத்தியல் இங்க நிறைய பிரச்சனையை கொண்டு வந்துரும். ஏன், இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே அந்த ஹரிஜன் பத்திரிகையில காந்தி சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய கருத்தியல் ஓகேன்னு சொல்லி இருக்கிற மக்கள். ஆனா உங்க கருத்தியல் அதற்கு நேர்முரணாக இருக்கிறது, அதனால நிறைய பிரச்சனை வந்துடும் சார், அதனால கொஞ்சம் இதை மாடிஃபிகேஷன் பண்ணுங்களேன் ஒரு சில ஏரியாஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மறுத்து விட்டார். இப்ப மறுத்ததுனால என்ன பண்ணாங்க? What did they do? The Jatpat Todak Mandal அவருடைய அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாங்க. They canceled the program. அப்ப கேன்சல் பண்ணதுனால இப்ப டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்றாருன்னு தன்னுடைய வியூஸை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு
அவரே செல்ஃப் பப்ளிஷ் பண்ணாரு. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்ப இந்த புத்தகத்துல டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் dissects the caste system and refuting arguments supporting it. இந்த சாதி அமைப்பை என்ன பண்றாரு அப்படின்னா, கூறு போட்டு என்ன பண்றாரு, கூறு போட்டு அதுல உள்ள இருக்க பிரச்சனைய மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அதே நேரத்துல there are some thinkers like Mahatma Gandhi who are supporting caste system in a way. ஏதோ ஒரு வகையில அந்த காஸ்ட் சிஸ்டம் வந்து நல்லது அப்படின்னு ஒரு சில சிந்தனையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு என்பதை இவர் சுட்டி காட்டுகிறார். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வர்ணாசிரம தம்மம் மனுஸ்மிருதியில சொன்னது அப்படிங்கும் போது அதை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி a mere division of labor அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தது. அப்ப வர்ணாசிரம தர்மத்தை வந்து சப்போர்ட் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வர்ணாசிரம தர்மம் மனுஸ்மிருதியில சொன்ன விஷயங்கள் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு லேபரை வந்து எப்படி மக்கள் பிரித்து அந்த லேபரை வந்து கையாள்வது அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லியிருக்கு. ஆனால் உண்மையை சொல்ல போனா, ஏன் அந்த மாதிரி ஒரே குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே மாதிரி ஒர்க் செய்யணும், ஏன் அதை ரொட்டேஷன்ல செய்யக்கூடாதா அப்படின்னா அங்கதான் பிரச்சனை வருது சார். நீங்க சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது அப்படின்னா, அடக்குமுறையை கையாள்கிறது, ஒடுக்குமுறையை கையாள்கிறது. மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை மிதிக்கிறான். அதுல ரொம்ப மோசமா அடி வாங்குறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருதான் அடி வாங்குறா சொல்லுங்க பார்க்கலாம். பிராமணாஸ், சத்ரியாஸ், வைசியாஸ் அந்த சூத்ராஸ் தான் ரொம்ப அதிகமா டிஸ்கிரிமினேட் ஆகுறான், ஒப்ரஸ் ஆகுறான். ஓகே, அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the idea of caste system, அந்த வர்ண தர்ம முறை என்பது என்ன பண்ணுது அப்படின்னா, it is preserving racial purity. ஒரு ரேஸ் வந்து இன்னொரு ரேஸோட மிங்கிள் ஆகக்கூடாது, தொட்டால் தீட்டு, மூச்சு காத்து பட்டால் தீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒடுக்குமுறையை அது கையாள்கிறது. Is the information clear, teachers? இவருடைய ஆர்குமெண்ட் ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். ஏன்னா அவர் பயங்கரமா படித்த ஒரு மேதை, மாமேதை. இங்க இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மேதைகளையும் விட ரொம்ப அதிகமா படிச்சாரு, நிறைய எழுதி இருக்கிறார், நிறைய படிச்சு நிறைய டிகிரிஸ் வச்சிருக்கிறார். அப்ப பல நாடுகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்று தேர்ந்த மனிதன் அப்படிங்கிறதுனால என்ன சொல்றாரு, எந்த இனமும் பியூரான இனம் கிடையாது. எந்த மக்கள் இனமும், ரேஸ் அப்படின்னா மக்கள் இனம்னு தான் சொல்லுவோம், இனம் தானே. நேற்றோ முந்தானாலும் ஒரு டீ ஸ்டாப் போயிருந்தேன். அப்ப சமீபத்துல நடந்த ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தை பத்தி சொல்லும்போது ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, இதுதான் இன போராட்டம் அப்படின்னாரு. அப்ப பக்கத்துல ஒருத்தர் சொன்னாரு, நீ 250 ரூபாய் வாங்கிட்டு குவாட்டர் கோழி பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு வந்தோம் தானே அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சில சிந்தனைகள் எல்லாம் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு, எந்த இனமுமே வந்து எப்படி இல்ல, பியூரா இல்ல அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாரு. அப்ப when no race is pure, how can you claim preserving racial purity அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் முன்னாடி வைக்கிறார். So he is questioning racial purity. Racial purity cannot be preserved. Is the information clear, teachers? இவரை பொறுத்த மட்டும் காஸ்ட் சிஸ்டம் என்பது ஏன் சார் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தெளிவா சொல்றாரு, காஸ்ட் சிஸ்டம், வாட் இஸ் காஸ்ட் சிஸ்டம் டூ அப்படின்னா, காஸ்ட் சிஸ்டம் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ். ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் சார். எதுக்கு சார் ப்ராப்ளம் அப்படின்னா, இட் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் டு சோஷியல் யூனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட். இந்த சமூக ஒற்றுமைக்கு அது எதிரியாக இருக்கிறது, அது ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. இந்த சமூகம் வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு போவதற்கு இடையூறாக இருக்கிறது. ஏன் குரூப்பா மக்கள் விரிஞ்சிடுறாங்க சாதியின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு மேஜரான ஒரு ஐடியா வைக்கிறார். ஏன் அப்படி சொல்லிட்டே வரும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா அப்படி ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு இருக்கேன். அவுட்லைனுக்கு அப்புறம் இந்த மெயின் பிக்சர் இருக்கு. அவுட்லைன்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காஸ்ட் சிஸ்டம்
அதுல இருந்து வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்ல தெளிவா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, காஸ்ட் சிஸ்டம் இஸ் ஹிண்டரிங். ஹிண்டரிங் அப்படின்னா இட் இஸ் டிஸ்டர்பிங். டிஸ்டர்பிங் வாட் அப்படின்னா இட் இஸ் டிஸ்டர்பிங் சேரிட்டி. தாராளமாக கொடுக்கக்கூடிய உணர்வை தடை செய்கிறது. நம்பர் 2, it is hindering morality. What do you mean by morality, teachers? Morality na enna? Yes, sorry. சொல்லுங்க மேடம், ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் உங்களை had a little disturbance. Morality, ஒழுங்குமுறை, அவ்வளவுதான். ஒரு சமூக ஒழுங்குமுறைக்கு எதிரானதாக இருக்கிறது. ஒரு ஒழுக்கம் என்பது இல்லாமல் ஒருவர் இன்னொருவரை தாக்கக்கூடிய விஷயம், ஒருத்தரை ஒடுக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. அதே நேரத்துல இட் டஸ் நாட் அலோவ் பீப்புள் டு மிங்கிள் ஃப்ரீலி. ஏன்னா ஒரு சாதியை சேர்ந்த இன்னொரு சாதியோடு என்ன பண்றது இல்ல, மிங்கிள் பண்றது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே நேரத்துல இந்த சாதியத்துல என்ன சார் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, there are many castes which are followed in India, and இந்த காஸ்ட், ஒவ்வொரு காஸ்டுக்குமே ஒரு நேச்சர் இருக்கு. அப்ப அந்த நேச்சரை யார் யார் ஃபுல்ஃபில் பண்ணாம அதனுடைய சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்படாமல் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ண போறாங்க, they are excommunicated. they are excommunicated. excommunicateனா என்ன, அவங்கள ஒதுக்கி வைக்கிறது. நீ என்னை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த முற்போக்கு சிந்தனையுள்ள ஒரு சில நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த சாதிய எக்ஸ்கம்யூனிகேஷனுக்கு பயந்துகிட்டு நம்ம கூட்டத்துல இருந்து வெளியேற்றிடுவாங்க, நம்ம இதை சாப்பிட்டா பிரச்சனை, அந்த ஆளோட போய் பழகினா பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்றாங்க, they are trying to be pretenders. They become very very cunning. They try to be hypocritical. வெளிவேடத்தனம் என்பது அதிகரித்து விடுகிறது. அதனால there is lot of problem in the characters of individuals அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அவர் முன்மொழிகிறார். இது சரியா ஒரு பயங்கரமான கண்டுபிடிப்பு. உண்மையாலுமே எல்லாருக்குமே இன்னைக்கு அந்த சாதி உணர்வு அப்படிங்கிறது ஏதோ ஒரு பக்கத்துல இருந்தாலும் என்ன பண்றோம் அப்படின்னா, அது வேணாம் அப்படின்னு விட்டுட்டும் போறதுக்கு முழுசா முடியல. ஆத்துலயும் ஒரு கால், சேத்துலயும் ஒரு கால் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காக ஒரு மாதிரியும் உள்ள வேற மாதிரியும் திருட்டுத்தனமா என்ன பண்ண வேண்டியது, ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ற மாதிரியும் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுது, இவரு எந்த ஆளு, எந்த ஜாதியை சேர்ந்தவரு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அப்படியே இருந்தா கூட, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா கூட ஊருக்கு பயந்துட்டு இவர் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ற அளவுக்கு இல்லாம கொஞ்சம் பந்தாவா இருக்கு. அந்த மாதிரி ஹிப்போக்ரட்ஸ இந்த சாதிய அமைப்பு உருவாக்குகிறது அப்படின்னு அவர் சொல்றாங்க. அப்ப இவருடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதி இல்லாத ஒரு சமூகம். எதன் அடிப்படையிலான சமூகம் அப்படின்னா, இந்த 3 கொள்கையின் அடிப்படையிலான சமூகம். என்ன சமூகம்? A society which is based on the concepts of liberty, fraternity, equality. Liberty என்றால் என்ன டீச்சர்ஸ்? லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம். சுதந்திரம். ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம். ஈக்குவாலிட்டி சமத்துவம். இததான் சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்றோம். லிபர்ட்டினா சுதந்திரம், எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கணும், பேச்சு சுதந்திரம் இருக்கணும், சிந்தனை சுதந்திரம் இருக்கும், செயலில் சுதந்திரம். நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண என்ன விடுங்க, நான் சிந்திக்கிறது பேசுறது நான் சாப்பிட்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீ ஏன் இது தப்பான உணவு, இது அசிங்கம் அப்படின்னு ஏன் சொல்ற, எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃப்ரெட்டர்னிட்டி, எல்லோரையும் சகோதரர்களாக சமமானவர்களாக பார்ப்பது. ஒரு குடும்பத்திலே அது இல்லை பாருங்களேன். குடும்பத்துல எல்லாரையும் சகோதரமா பாக்குறோமா, சகோதரிகளாக ஒரே சமமா நடத்துறோமா அப்படின்னா இல்ல. அப்ப அங்கேயே பிரச்சனை இருக்கு. அப்ப வெளியில இருக்க சமூகத்துல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்ப எங்க மாற்றம் வரும்னா அடிப்படையிலே மாற்றம் வரணும். அடுத்தது ஈக்குவாலிட்டி, சமத்துவம், சமதர்ம சமுதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. அதே நேரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமதர்ம சமுதாயம்
ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பேஸ்டான ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்றதுக்கு எது உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெமோக்ரஸி உதவியாக இருக்கும். டெமோக்ரஸினா என்ன? டெமோக்ரஸி மக்களாட்சி. அப்ப மக்களாட்சி உதவி செய்யும். அப்ப இந்த மக்களாட்சி என்ற ஒன்றை நம்ம இப்ப கையில எடுத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா இவர் தான் அந்த ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்ப அதுல வந்து அவங்க முன்மொழிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு செக்யுலர் ஸ்டேட். இந்தியா இஸ் a செக்யுலர் கண்ட்ரி. எந்த மதத்தையும் சார்ந்த நாடு அல்ல. இத வந்து எந்த ஒரு மதமும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு அம்பேத்கர் அந்த பிரியாம்பிள்ல அழகா குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்துல இதுல வந்து நம்ம அந்த சுப்ரீம் ஹெட் கடவுள், எந்த கடவுள், எந்த மதத்தின் கடவுள்னு சொல்லல. இட்ஸ் a sovereign socialist republic அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கா பிரியாம்பிள். பிரியாம்பிள்னு சொல்லக்கூடிய அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த மூலம், அந்த கரு அப்படிங்கிறது, அதுல சொன்னா இந்தியா இஸ் அ செக்யுலர், இட்ஸ் அ சாவரின் அப்படின்னா இறைமை. இறைமை அப்படிங்கிறது எந்த ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளையும் குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம் இல்ல. அதை மிஸ்இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. அது இறைமை அப்படின்னா ஒரு சுப்ரீம் பவர் இருக்கு, அந்த பவருக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம். அது எந்த ரிலிஜனை சேர்ந்தது அப்படின்னு அவருங்க தெளிவா சொல்லல. அப்படின்னா எல்லா மதத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சுப்ரீம் ரியாலிட்டிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்ப ஆன்மீகம் என்பது, அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற இந்த மதத்தின் ஆன்மீகம் அவங்க சொல்லல. அப்ப அதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்புறம் செக்யுலர்னா மதம் சார்ந்த நாடு இல்லை, எல்லா மதத்தவருக்கும் இங்கே சுதந்திரம் இருக்கிறது. அதற்கப்புறம் என்ன சொன்னோம்? சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறார். ரிப்பப்ளிக்னா அது குடியாட்சி, முடியாட்சிக்கு எதிரானது. அப்ப குடிகளால் ஆன ஆட்சி. அப்ப என்ன சொல்றாரு? இந்த குடியாட்சி என்பது இன்னைக்கு நம்ம நல்ல பாத்துலதான் போயிட்டு இருக்கோம். இந்த குடியாட்சி நம்ம கையில எடுத்துட்டோம் அப்படிங்கிறது, இட் இஸ் த சைன் தட் சத்துர் வர்ணா சிஸ்டம் இஸ் டிஃபீட்டட். சத்துர் வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறது டிஃபீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இந்த வர்ணாசிர தர்மம் தோற்கடிக்கப்பட்டது என்று அவர் சொல்கிறார். சதுர் வர்ணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, வர்ணத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்தது. அதுல நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு 4 படிநிலைகள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமணர்கள் அப்படின்னா அவர்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கல்வி அறிவு போன்றவை அவர்கள் தான் செய்யணும், அந்த கடவுளுக்கு பூஜை அப்படிங்கிறது. அடுத்தது சத்திரியர்கள் அப்படிங்கும்போது அவர்கள் ஆட்சி அதிகாரம் பாதுகாப்பு சண்டையியல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க செய்யறது. அதற்கப்புறம் வைசியர்கள் வணிகம் விவசாயம் அப்புறம் கைவினை பொருட்கள் அதை போன்று செய்கிறது. இந்த மேல் கூறப்பட்ட 3 வர்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யாத மற்ற ஏனைய வேலைகள், ரொம்ப கீழ்த்தரமான வேலைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய பெரிய சுமை யாருக்கிட்ட வந்தது அப்படின்னா சூத்திரர்கள். அப்ப இன்னைக்கு இந்த அந்த சத்துர் வர்ண கட்டமைப்பு என்பது இந்த டெமோக்ரஸியினால் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு அவர் நம்புறார். Is the information clear, teachers? அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஹிந்துயிசம் அப்படிங்கிற அந்த ரிலிஜன்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹிந்து ரிலிஜன் இஸ் வெரி வெரி ஆர்த்தடாக்சி. ஆர்த்தடாக்சி அப்படின்னா பழமைவாதம் அதிகமா இருக்கிறது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை கையில் பிடித்து கொண்டு மக்களை நசுக்குகின்றது. அதனால நம்ம அடிப்படையிலேயே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அடிப்படையில் மாற்றம் செய்ய வேண்டும். அப்ப இந்த ஹிந்துவிசத்துல பாத்தீங்கன்னா நிறைய நான் ஸ்டாண்டர்டைஸ்டு டெக்ஸ்ட் இருக்கு. அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆக்கணும். வேரியன்ஸ் இருக்கு, அந்த வேரியன்ஸ் எல்லாம் இல்லாம அதை நம்ம என்ன பண்ணணும்? ரிலீஜியஸ் டெக்ஸ்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ரெண்டாவது, இந்த காஸ்ட் சிஸ்டம் போகணும்னா அந்த பிரீஸ்ட்ஹுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. பிராமணியம், அந்த பிராமணியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்? ஒழித்தே ஆக வேண்டும். பிராமணிய சிந்தனையை ஒழித்தாக வேண்டும். பிராமணர்களை ஒழிக்கணும்னு சொல்லல, அந்த சிந்தனையே ஒழிக்கணும், அந்த வேலையை வேணாம் அப்படிங்கிறாரு.
அந்த வேலையை எல்லாருமே செய்யட்டுமே, எல்லா வர்ணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கடவுளுக்கு ஏன் பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதனால என்ன சொல்றாரு மக்கள்கிட்ட இந்த டெக்ஸ்ட் மூலியமா he is asking the followers of Hinduism to question historical beliefs. வரலாற்று ரீதியாக நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனைகளை நாம் கேள்வி கேட்டாக வேண்டும். அப்படி கேள்வி கேட்டு நீ என்ன பண்ணீங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா மாற்றம் தானாக வரும். அப்படி சொல்லும் போது இந்த டெக்ஸ்ட முடிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இந்தியாவில் வாழக்கூடிய இந்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெரும்பான்மை இந்துக்கள் தான் வச்சுக்கோங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிரந்தரமானது அல்ல. இந்த பாரம்பரியம் யாருக்காக அப்படின்னா எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நாம் கையில் வைத்து இருக்கக்கூடிய இந்த மத ரீதியான பாரம்பரியம் மக்களை ஒடுக்குகிறது. அதனால அதில் அடிப்படை மாற்றங்கள் நாம் செய்தே ஆக வேண்டும். எதன் அடிப்படையில் மாற்றம் செய்தாக வேண்டும்? We have to make change based on the evolving nature of life and society. இந்த வாழ்க்கை மாறுது, இந்த சமூக கட்டமைப்பு மாறுது. அந்த மாற்றத்துக்கு ஏற்றால் போல எதையும் மாத்திக்கணும், பாரம்பரியத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. So the text is a confrontational text. Okay, and இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, it is challenging. என்னத்தை சேலஞ்ச் பண்ணுது? It is challenging existing religious dogma. டாக்மானா கேள்வியே கேட்கக்கூடாது என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத கோட்பாடுகள், அதை கேள்விக்கு உட்படுத்துகிறது. அப்படி கேள்விக்கு உட்படுத்தும் போது அம்பேத்கர் என்ன செய்ய விளைகிறார் அப்படின்னா, he is trying to promote inclusive Hinduism. எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு இந்து மதம் வேணும். இன்க்ளூசிவிட்டினா யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் ஒதுக்கி ஓரம் தள்ளப்படுகிறாரோ அவர்களை எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மதமாக அது மாற வேண்டும். அப்ப ஹிந்துயிசம் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடாது. ஸ்டாட்டிக்கா இருக்கிறதுனா ஆர்த்தடாக்சி. இது டைனமிக்கா இருக்கணும், எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நமக்கு அவுட்லைன். இப்ப நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல அந்த ஒவ்வொரு மேஜர் ஐடியாஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்?